We just got an information. I've already வந்துட்டோம். Excuse me. அடுத்த மூணு என்ன வச்சிருக்கப்பா? The plan is on. இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு முக்கியமான மருத்துவ நிபுணர் தான் நம்மளோட இணைய போறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த பழைய படங்கள்லாம் பார்த்திருக்கியா? அதிர்ச்சியான சம்பவங்கள் அப்படியேதான் வரப்ப கடல்ல இருக்க அலைகள் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும், வானத்துல பறக்கிற பறவைகள் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும், ஆடும் மரங்கள் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும், கொட்டும் அருவியும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஆனா இதெல்லாம் வெறும் கற்பனை காட்சிகள் மட்டும் தான். ஆனா இதே நம்ம உடல்ல ஓடுற ரத்தமும் ரத்த நாணங்களும் ஃப்ரீஸ் ஆகினா என்ன ஆகும் நினைச்சு பாரு. மொத்த உடம்போட செயல்பாடுமே கொலாப்ஸ் ஆகும். ரத்த நாணங்கள் நம்ம உடலின் செயல்பாடுக்கு மிகவும் முக்கியமானது. ரொம்ப கரெக்டா சொல்லியிருந்த ஸ்வேதா. சோ நவீன மருத்துவத்துல நவீன அறுவை சிகிச்சை முறையில ரொம்ப முக்கியமான ஒரு சிகிச்சை முறை அப்படின்னா அது வாஸ்குலர் சர்ஜரி, ரத்த நாள அறுவை சிகிச்சை. ஸோ நரம்புகள், தமனிகள், நிணநீர் நாளங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நோய்கள் இது எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கு இந்த வாஸ்குலர் சர்ஜரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த துறையில அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவரா, அறுவை சிகிச்சை நிபுணரா, மருத்துவ பேராசிரியரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில ரத்த நாள நோய்கள் என்னென்ன, இது எப்படி எல்லாம் ஏற்படுது, இது ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்கு, இதற்கான தீர்வுகள் என்னென்ன, நவீன அறுவை சிகிச்சை முறைகள், அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வு முறைகள் என்னென்னலாம் இருக்கு, பிஏடி பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னா என்ன, இப்படி பலவிதமான கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ தெளிவா விளக்கம் சொல்றதுக்காக சென்னை மருத்துவக் கல்லூரியின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வாஸ்குலர் சர்ஜரியின் முன்னாள் இயக்குனர், துறை தலைவர், அனுபவம் வாய்ந்த ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவ பேராசிரியர் டாக்டர் அமலோர் பவநாதன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. So let's welcome him. வணக்கம் டாக்டர். வணக்கம் அஸ்வத். வணக்கம் ஸ்வேதா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் டாக்டர். ஸோ நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எங்களுக்கு இருக்கு. முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும் டாக்டர். கேளுங்க. ரத்த நாள நோய்கள் அப்படின்னா என்ன? இது எல்லா வயதினருக்குமே வந்து ஏற்படக்கூடிய ஒரு நோய் தானா? அண்ட் எதெல்லாம் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரத்த நாளம் சம்பந்தப்பட்டவை? நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஒரு வினாடியும் ஆக்சிஜனும் குளுக்கோஸும் தேவை. இதை வந்து இதயத்திலேருந்து கடைசியில் இருக்கிற ஒரு செல்லுக்கும் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய்கள் தமனின்னு சொல்லுவாங்க, ஆர்டரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. செல்லுக்கு போய் சேர்ந்த உடனே இந்த தமனி என்ன பண்ணுது, சின்ன கேபிலரிஸாக பிரிஞ்சு ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் அங்கே கொடுத்துட்டு அந்த செல் ஏற்கனவே ஆக்சிஜனை யூஸ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை தவிர அதனுடைய கழிவுகள் இருக்கும், அதையெல்லாம் வந்து வெளியே அனுப்புது. அது வந்து திரும்பி இருதயத்துக்கு வருது. அப்படி திரும்பி வர குழாய்கள் பேர் சிரை. ஒருத்தர் வந்து வீட்டில் டெலிவர் பண்ணுறவர்கிட்ட நீங்கள் இதை கொண்டு போய் அங்கே கொடுக்குறீங்க. இதுதான் வந்து ரத்த குழாய் செய்யுது. ஒன்று எடுத்துகிட்டு போய் கொடுக்குது, இன்னொன்று அந்த இடத்துல திரும்பி ரிட்டர்ன் பண்ணுது அழுக்குகளை. ஸோ தமனி, சிரை இரண்டும் இருக்குது. இந்த இரண்டை வந்து நம்ம கருவில் குழந்தை உருவான ஒரு மாதங்களுக்கு அப்புறமே இதெல்லாம் உருவாயிடுது. ஸோ குழந்தைகள் பிறக்கும் போதே ஒரு முழு இரத்த குழாய்களோடு தான் பிறக்குது. இதயத்தோடும் இரத்த குழாய்களோடும் நுரையீரலோடும் பிறக்குது. இந்த இரத்த குழாய்களில் பிறக்கும் போதே சில வியாதிகள் வரலாம். ரெண்டாவது, வளரும்போது சில வியாதிகள் வரலாம். மூன்றாவது, நாமளாக வருவிச்சுக்கிற சில வியாதிகள் சிகரெட்னால வரலாம். நான்காவது, நம்ம விரும்பினாலும் விரும்பாமையும் நமக்கு வர்ற சுகர், பிபி போன்ற வியாதிகள்னால நமக்கு இரத்த குழாயில் வியாதிகள் வரலாம். ஐந்தாவது, நமக்கே தெரியாமல் நடக்கிற சில விபத்துகளில் நமக்கு இரத்த குழாய்கள் வெட்டுப்படலாம், அதுக்கு இரத்த குழாய் தேவைப்படலாம். ஆறாவது, சில சமயங்களில் நம்ம எவ்வளோ தான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்மளுடைய உறுப்புகள் பழுதாகும்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம் இல்லையா, டிரான்ஸ்பிளான்ட், அதில் இரத்த குழாய்களை இணைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இரத்த குழாய் இல்லாமல் எந்த உறுப்பும் இல்லை. இந்த மாதிரி இரத்த குழாய் வியாதிகள் வந்து நம்மளுடைய ஜனனம் முதல் மரணம் வரை எல்லா வியாதிகள் எல்லா வயதிலையும் வேறு காரணங்களுக்காக வரக்கூடிய ஒரு துறை இது. ஆகவே இந்த துறையில் வந்து நம்ம குழந்தையிலேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. எஸ் டாக்டர், அண்ட் ரொம்பவே அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இந்த வாஸ்குலர் டிசீஸில் எத்தனை வகைகள் உண்டு டாக்டர், அண்ட் இதோட கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் என்னென்ன? நான் சொன்ன மாதிரி பிறக்கும் குழந்தைகளுக்கு சில பிறக்கும் போதே உருவாகிற
வாஸ்குலர் அனாமலிஸ்வாங்க, கஞ்சனிட்டல் வாஸ்குலர் அனாமலிஸ், அதாவது ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபார்மேஷன் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது அது தவணையிலையும் இருக்கலாம், சிறையிலையும் இருக்கலாம். அது சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடும். நீங்கள் சில குழந்தைகளுக்கு பார்த்துருப்பீங்க, இங்கே பெரிய கட்டி, இங்கே பெரிய கட்டிகள்லாம் மாதிரி. இது வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன்ஸ் வந்து 2 விதமாக ட்ரீட் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு பர்டிகுலர் வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன்ஸை வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து குறைந்து அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணலாம். 2வது வகை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கலாம். 3வது வகை வந்து அந்த குழாய்கள் மேலும் வளராமல் இரத்த குழாயிலேயே நம்ம ஒரு டியூப் போட்டு அந்த வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே பிளாக் பண்ண முடியும். இது வந்து குழந்தைகளுக்கு பண்ணுறது. இப்போ பெரியவர்கள் வியாதிகளுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து உலகம் முழுவதும் இரத்த குழாய்க்கு மிகப்பெரிய எதிரி எதுன்னு கேட்டிங்கன்னா புகையிலை. புகையிலை வந்து எந்த ஃபார்ம்லேயும், அது சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், மூக்குப்பொடியாக இருக்கலாம், வாயில் அடக்கி வைக்கிற புகையிலையாக இருக்கலாம். புகையிலை வந்து இரத்த குழாய்களுக்கு ஒரு பெரிய எதிரி. அது என்ன பண்ணுதுன்னா இரத்த குழாயினுடைய உள்ள ஒரு லைனிங் இருக்கும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலே லைனிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உள்ள இரத்த குழாய், ஒவ்வொரு இரத்த குழாயும் ஃபுல்லாக லைன்டாக இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற லைனிங்கை வந்து கெடுத்துரும். ஆகவே அந்த இடத்துல அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து பிளட் வெசல் வந்து த்ராம்பஸ் ஆகி க்ளோஸ் ஆகிடும். இதுதான் வந்து பிஏடி என்று சொல்கிறது. அது வந்து காலுக்கு போகிற இரத்த குழாய்கள், கைக்கு போகிற இரத்த குழாய்களை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். கிளாசிக்கலாக வந்து எப்படி ஒரு பேஷண்ட் சொல்லுவான் அப்படின்னா, டாக்டர் நான் நடந்தேன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நடக்க முடியல, காலில் ரொம்ப வலிக்குது டாக்டர். ஆனால் நின்னா நல்லா ஆயிடுது டாக்டர். திருப்பி கொஞ்சம் தூரம் 10 நிமிஷம் நடந்தால் திருப்பி வருது டாக்டர். திருப்பி நின்னா திருப்பி நல்லா ஆயிடுது டாக்டர். இதுக்கு பேர் வந்து கிளாடிகேஷன் அப்படின்னு, வாஸ்குலர் கிளாடிகேஷன். கிளாடிகேஷனாக என்னென்னா, நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்போது இதயம் வந்து தேவையான அளவு ரத்தத்தை வந்து உங்களுடைய காலுக்கு அனுப்புது. ஆனால் நடக்கும்போதோ ஏதாவது நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் போதோ ரத்தத்துடைய தேவை அதிகமாகிடுது. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும், குளுக்கோஸ் அதிகமாக தேவைப்படும். அதை சப்ளை பண்ணுறதுக்கு ஹார்ட்டு நிறைய பம்ப் பண்ணணும். நிறைய பம்ப் பண்ணும்போது நிறைய பிளட் போய் ரீச் ஆகும். இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த சின்ன சின்ன ரத்த குழாயெல்லாம் அடைச்சிட்ருக்கிறதுனால அதிகமான டிமாண்ட் தேவைப்படும் போது அதனால் சப்ளை பண்ண முடியாது. ஹார்ட்டு பம்ப் பண்ணோம், ஆனால் அது போய் திசுவில் சேராது. திசுவில் சேரலைன்னா என்ன ஆகும், திசு வந்து இஸ்கீமியா அப்படின்வாங்க, அதாவது ரத்தம் அதுக்கு போகல. குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் என்ன பண்ணும், அழுவும். திசுகளுக்கு போய் ஆக்சிஜன் சேரலன்னு வைங்க, அது வலியை உருவாக்கும். அந்த நரம்புகளை இரிட்டேட் பண்ணும், திசுக்கு போகிற நரம்பு. அந்த நரம்புகள் இரிட்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு நடக்கும்போது வலி வரும். நின்றுட்டிங்கன்னு வைங்க, திருப்பி நார்மல் பிளட் சப்ளை, அட்ரெஸ்ட் பிளட் சப்ளை எவ்வளோ தேவையோ அந்த பிளட் போய் சேர்ந்துடும். குழந்தை அழகிறதுன்னு நிறுத்திடும், உங்களுக்கு வலியும் நின்றுடும். இது பேர் தான் கிளாடிகேஷன். இதுதான் பிகினிங் வந்து சொல்கிறது. இந்த பீரியடில் வந்து சிகரெட்டை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்கன்னு வைங்க, கிட்டத்தட்ட 100க்கு 90 பேர் வந்து நல்லா ஆயிடலாம். ஸோ இது ஒரு கிரேட்டஸ்ட் மெசேஜ் என்னென்னா, ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ் இது, ஆனால் இது ஒரு எபிடமிக் மாதிரி இருக்குது வேர்ல்டு வைடு. சிகரெட்டை விட முடியாமல் இந்த வியாதியால் கஷ்டப்படுறவங்க மிக மிக அதிகமானவர்கள். ஆகவே என்னுடைய ஃபஸ்ட்டு மெசேஜ் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து எந்த காரணம் கொண்டும் எந்த விதமான புகையிலையும் எந்த வகையிலும் உபயோகிக்காதீர்கள். ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் டாக்டர், இன்னொரு சந்தேகம் டாக்டர், இப்போ ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு திட்டுனால வந்து அடைப்புகள் வந்து ஏற்படும். இதற்கு வந்து மருத்துவ ரீதியாக தீர்வு காண முடியுமா, இல்லை அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரே தீர்வா? இது வந்து இரத்த குழாயினுடைய இன்னொரு வகையான வியாதி. நாம் வயது ஆக ஆக எப்படி முடி நரைக்குது, கேட்ராக்ட் வருது, பல்லு சில சமயம் கொட்டுது, தோல் சுருக்கம் வருது, அதே மாதிரி இரத்த குழாயிலையும் சில மாறுதல்கள் ஏற்படும். அது வந்து பழையபடி ஒரு உற்சாகமாக உடலுக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. அதை தவிர வயதானவர்களுக்கே உரித்தான சுகர், பிபி, அதிக கொழுப்பு சத்து, இதெல்லாம் சேரும்போது மறுபடியும் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், ரத்த குழாயில் ஒரு லைனிங் மாதிரி இருக்கும்னு, அந்த லைனிங்கை இதுவும் கெடுத்துடும். இதுவும் கெடுக்கிறதுனால இந்த கொழுப்பு போய் இந்த இரத்த குழாயில் அடைச்சி இரத்த குழாயை அடைச்சிரும். இதுக்கும் சிகரெட் மாதிரியே தான். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா
சுகரையும் பிபியும் கொழுப்பு சக்தியும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, நல்லா நடந்து உடலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இரத்த குழாய்கள் தானாக ஓரளவு விரிஞ்சிடும். உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படாது. ஆனால் நீங்கள் சுகரையும் கண்டுக்கலை, பிபியும் கண்டுக்கலை, கொழுப்பையும் குறைக்க மாட்டேன், வாழ்க்கையை என் போக்கில் தான் நான் வாழ்வேன் நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த இரத்த குழாய் அடைப்பு நாளடைவில் காலில் புண்ணாக வரும். ஓகே. புண்ணாக வந்ததுன்னா உங்களால் சில சமயம் பைபாஸ் பண்ண வேண்டி வரும், சில சமயம் ஸ்டென்ட் போட வேண்டி வரும், ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ண வேண்டிய, இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. அந்த நிலைக்கு யாரும் போகக்கூடாது என்பது தான் நம்ம எல்லாருடைய விருப்பமும். ஆகவே என்னுடைய செகண்ட் மெசேஜ் என்னென்னா, தயவு செய்து உங்களுக்கு சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு பிபி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு, இது இருந்ததுன்னா உங்களுடைய மருத்துவரை அணுகுங்க. இதை நீங்கள் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவே வராது. என்கிட்ட நீங்கள் வரவே தேவையில்லை, நான் இதை பற்றி உங்ககிட்ட பேசவும் தேவையில்லை. அண்ட் டாக்டர், அடுத்ததா வாஸ்குலர் ட்ராமா, ரத்த குழாய் சிதைவு, இது வந்து என்ன மாதிரியான நோயாளிகளுக்கெல்லாம் பெருமளவு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும்? இதற்கு வந்து என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது ஒன்று வந்து கையை வெட்டிட்டீங்கன்னு நீங்கள், ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கின்னை வெட்டுறீங்க, அப்புறம் மசில்ஸை வெட்டுறீங்க, அப்புறம் போனை வெட்டுறீங்க, அப்புறம் நரம்புகளை நர்வ்ஸை வெட்டுறீங்க, அப்புறம் பிளட் வெசல்ஸையும் வெட்டிடுறீங்க. இப்போ ஸ்கின்னு போனு எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட ரத்த குழாயை ஜாயின் பண்ணலாம் இந்த கை வாழாது. ஏன்னா கைக்கு வந்து ரத்தம் தேவை. ஸோ இங்கே தான் வந்து இந்த ரத்த குழாய் டாக்டர்களுடைய அனுபவமும் ஆப்ரேஷனுடைய தேவைகளும் அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த ரத்த குழாய்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நாங்கள் மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுவோம். எந்த உறுப்புமே அந்த போய் ரத்தம் சேரலைன்னா ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளே அது வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்தாலும் ஒன்று தான், சேர்க்கலனாலும் ஒன்று தான். ஆகவே ஆக்சிடெண்ட் ஆன உடனே எவ்வளோ விரைவாக முடியுமோ, நாங்கள் வந்து கோல்டன் ஃபர்ஸ்ட் ஹவர்னு சொல்லுவோம். 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய இரத்த குழாய்களை சரி செய்தால் இந்த திசுக்களுக்கு வந்து இறக்காது, திசுக்கள் மறுபடியும் பழச்சிக்கும். இங்கே தான் வந்து மருத்துவர்களுடைய இம்பார்ட்டன்ஸு, ஹாஸ்பிட்டலுடைய இம்பார்ட்டன்ஸு, அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆகவே தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்தது, நமக்கு தெரியாமல் தான் நடக்க போகுது, எல்லா நேரமும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்க முடியாது. நீங்கள் இது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. தயவு செய்து உடனடியாக பக்கத்தில் உள்ள ஒரு நல்ல மருத்துவரையோ மருத்துவமனையோ அணுகுங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா சரி. ஆனால் சில சமயம் அடிபட்டால் உங்களுக்கு வெளியே ரத்தம் வந்தால் தான் தெரியும். ஆனால் சில சமயம் பிளட் வெசல்ஸ் க்ரஷ் ஆகிட்டு இருக்கும். க்ரஷ் ஆகி அது பிளாக் ஆகிடும். அது உங்களுக்கு வெளியே தெரியாது, சில மணி நேரங்கள் கழித்து தான் தெரியும். இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு டாக்டர் வந்து உடனடியாக கண்டுபிடிச்சிட்டு. ஆகவே ஏதாவது விபத்து நடந்தால் நீங்களாக எதுவும் முடிவு பண்ணாதீங்க. தயவு செய்து நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போங்க, ஒரு தேர்ந்தெடுத்த டாக்டர் பார்ப்பாரு. ஒன்றுமே இல்லைன்னா சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடலாம். ரத்த குழாயில் அடிபட்டிருந்தா உடனடியாக 1 மணி நேரத்துலையோ அல்லது 2-3 மணி நேரத்துக்குள்ளேயோ அதை ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஒருவித சேதமும் இல்லாமல் நம்ம முழு நார்மல் ஃபேஸ்க்கு வந்துடலாம். ஓகே டாக்டர். டாக்டர், அண்ட் இந்த ரத்த நாள வீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், அது எதனால் வருது அண்ட் அதோட நவீன சிகிச்சை முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அன்யூரிசம் அப்படின்வாங்க. அன்யூரிசம்ன்றது என்னென்னா, நமக்கு ரத்த குழாய் வந்து நேராக ஒரு பைப் மாதிரி வரும். நீங்கள் சைக்கிள் ஓட்டுவீங்களா? சைக்கிள் டியூப் வீக் ஆகிடுச்சுன்னா வீங்கிடும், தெரியுங்களா? ஆமாம். அந்த மாதிரி ரத்த குழாயம் அதனுடைய வால் இருக்குது இல்லையா, அது வீக் ஆகிடுச்சுன்னா ரத்தம் பல்சேட் ஆகிட்டே போகுது இல்லையா, அந்த பல்சேஷன் அது அப்படியே பலூன் மாதிரி வீங்கிடும். முதல்ல லேசாக சின்ன பலூன் மாதிரி ஆகும், அப்புறம் காற்றடிக்க அடிக்க பலூன் என்ன ஆகும், பெருசாகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பலூனில் ஃபுல்லாக காற்றடிச்சிங்கன்னா என்ன ஆகும், வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து இந்த அன்யூரிசம் வெடிச்சிடும். வெடிச்சிடுச்சுன்னா சில மணி துளிகளில் வந்து இறப்பு நிகழும். அது எந்த ரத்த குழான்னு பொறுத்து இருக்குது. உதாரணமாக உடலுக்கு போகிற மெயின் ரத்த குழாய் அயோர்ட்டான்னுவாங்க, மகா தபனின்னுவாங்க. அயோர்ட்டா வெடிச்சதுன்னா ஒரு 2-3 நிமிடங்களில் கூட நீங்கள் இறக்கலாம், அல்லது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே இறந்துடலாம். ஸோ இதுதான் வந்து அன்யூரிசம்ன்றது. இந்த அன்யூரிசத்தினால பெரும் தலைவர்கள்லாம் இறந்துருக்காங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உட்பட. ஸோ இதுக்கு வந்து முன்ன என்னன்னா, ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி இந்த அன்யூரிசத்தை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு செயற்கை டியூப் போடுவாங்க, கிராஃப்ட்னுவாங்க, சிந்தட்டிக் கிராஃப்ட்னுவாங்க. சிந்தட்டிக் கிராஃப்டில் போட்டு அதை வைத்தியம் பண்ணுவோம்.
இப்போ கடந்த ஒரு 15-20 வருடங்களாக ஒரு ஒரு ராடிக்கல் சேஞ்ச் நான் சொல்லுவேன். ஒரு 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 புரட்சிகரமான முன்னேற்றம் என்னன்னா, நீங்கள் இதை ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஒரு தொடையில் இருக்கிற ரத்த குழாய் வழியாக ஒரு கைடு ஒயர் போட்டு இந்த அனியூரிசம் எங்கே போதோ அதுக்குள்ளே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சிடலாம். ஸ்டென்ட்னு வாங்க, நீங்கள் ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி ரத்த குழாயிலையும் ஸ்டென்ட் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டென்ட் வச்சு அதை சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வீங்க முடியாது, வெடிக்கவும் முடியாது. ஸோ நாங்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம், நானே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டு பேஷண்ட் 2ஆம் நாள் வீட்டுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து ஒரு ராடிக்கல் சேஞ்ச் இன் த வே யூ லுக் அட் வாஸ்குலர் சர்ஜரி இருக்கு. ஓகே டாக்டர். ஸோ இதுதான் வந்து அனியூரிசம் ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்களா டாக்டர்? ஆமாம், இதுதான் வந்து அனியூரிசம் ரிப்பேர்டுவாங்க. அனியூரிசத்தை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் சொன்ன முறை வந்து எண்டோவாஸ்குலர் ரிப்பேர். அதாவது எண்டோனா உள்ள, வாஸ்குலர்னா ரத்த குழாய்க்கு உள்ளே போய் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், அதே மாதிரி இப்போ உடலில் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சீராக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தில் வந்து பூண்டும் மிளகும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பூண்டு அப்படின்றது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய டானிக் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி நம்ம உணவில் வந்து கார சுவைக்காக வந்து நம்ம மிளகை வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து ரத்த ஓட்டத்தை ரொம்பவே சீராக்கும். ஸோ எந்த வகையிலையாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இந்த பூண்டும் மிளகும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு உடலில் வந்து ரத்த ஓட்டம் ரொம்பவே சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய முந்திரி, பாதாம், பிஸ்தா இதில் எல்லாத்துலயுமே வந்து விட்டமின் B3 இருக்கு. இதுவும் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீரா ஆக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டார்க் சாக்லேட்ஸ் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுல கொக்கோ இருக்கு, அதுவும் ரத்த ஓட்டத்தை வந்து ரொம்பவே சீராக்கும். ஸோ ரத்த ஓட்டம் ரொம்பவே சீரா இருக்கணும் அப்படின்னா 2 விஷயத்தை நம்ம கடைபிடிக்கவே கூடாது. அதுல முக்கியமான 2 விஷயம் வந்து புகைப்பிடித்தல் அண்ட் மது அருந்துதல். இது 2த்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணவே இல்லைன்னா நம்ம உடல்ல எந்த விதமான பிரச்சனையும் வந்து ஏற்படாது. டே டு டே லைஃப்ல நம்ம வாக்கிங், சைக்கிளிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உடல் வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும், ரத்த ஓட்டம் ரொம்பவே சீரா இருக்கும். சோ நிறைய முக்கியமான தகவல்களை மேலும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டாக்டர், இப்போதான் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு இந்த வாஸ்குலர் சர்ஜரி பத்தி வந்து தெரிய வருதுன்னே சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள்னால அவங்களுடைய காலையே வந்து நீக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. சோ இந்த வாஸ்குலர் சர்ஜரினால வந்து இந்த காலை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஹார்ட்டுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி காலுக்கும் வந்து பைபாஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து வாஸ்குலர் சர்ஜரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல். உண்மைதான். நான் இப்போ உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இரத்த குழாய் வந்து பல்வேறு காரணங்களால அடைக்கப்படலாம். இள வயதில் வந்து நிறைய சிகரெட் பிடிக்கிறதுனால, மிடில் ஏஜ்லேயே அல்லது லேட் மிடில் ஏஜில் வந்து அன்கண்ட்ரோல் சுகர்னாலேயே, பிபினால, கொழுப்பு சத்துனால இரத்த குழாய் அடைக்கப்படலாம். அடைக்கப்படும் போது கால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேங்க்ரீன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கால் அழுகி போய் காலை எடுக்க வேண்டிய நிலைமை நிறைய பேருக்கு வரலாம். இதை தடுப்பதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி ஹார்ட்டுக்கு பைபாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி காலுக்கு பைபாஸ் பண்ணலாம். இது பல வருடங்களாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பைபாஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி பைபாஸ் மட்டும் இல்லாமல் பலவித நியூ இயர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணமாக நாங்கள் பைபாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கே அடைப்பு இருக்கோ ஹார்ட்டில் எப்படி நம்ம போய் பிளாஸ்டிக் பண்ணி ஸ்டென்ட் போடுறோமோ அதே மாதிரி காலுக்கும் ஒரு வயர் வழியாக போய் எங்கே பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை ஒன்று டிசால்வ் பண்ணலாம். சில மருந்துகள்லாம் இருக்குது, அதை போட்டு டிசால்வ் பண்ணலாம். டிசால்வ் பண்ணிட்டு அதை சக் கூட பண்ணிடலாம். அந்த வேஸ்ட் மெட்டீரியல் நம்ம கொழுப்பு சத்தெல்லாம் வந்து உறிஞ்சி கூட எடுத்துடலாம். 2வது உறிஞ்சி எடுத்துகிட்டு திருப்பி அது பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே இடத்துல பிளாஸ்டிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த ரத்த குழாயை பெருசாக்கலாம். பெருசாக்குன ரத்த குழாய் மறுபடியும் சுருங்காமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட் போடலாம். இப்படி பல வகையான முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு காலத்தில் பைபாஸ் மட்டும் தான் ஒரே தீர்வாக இருந்துச்சு. இன்றைக்கு பைபாஸ் மட்டும் ஒரே தீர்வு அல்ல, பைபாஸ் கூட இந்த மாதிரி புது மெத்தட்ஸும் இருக்குது. எந்த பேஷண்ட்டுக்கு எது தேவை என்பதை ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு நிபுணரால் தான் டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் எல்லாம் பொருந்தாது. எல்லாருக்குமே பைபாஸ் தேவைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம பிளாஸ்டிக் பண்ணி நல்லாக்கணும்னு சொல்ல முடியாது. யாருக்கு எந்த விதமான சிகிச்சை தேவை, அது எப்போ தேவை, அதற்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், அதுக்கு பின்னாடி என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் வந்து ஒரு தேர்ந்தெடுத்த வாஸ்குலர் சர்ஜன் தான் டிசைட் பண்ண முடியும். தயவு செய்து வந்து நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இந்த கை வைத்தியம், கால் வைத்தியம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனைனா ஒரு தேர்ந்தெடுத்த மருத்துவரை அணுகுங்க, ஒரு நல்ல மருத்துவமனையை அணுகுங்க. அவங்க வந்து உங்களை கரெக்டாக கைட் பண்ணுங்க. டாக்டர், அதே மாதிரி வந்து ஸ்ட்ரோக்கு வந்து வாஸ்குலர் சர்ஜரி மூலியமா தீர்வு காண முடியுமா? எந்த அளவுக்கு இந்த வாஸ்குலர் சர்ஜரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொன்னேன். இப்போ ஸ்ட்ரோக்குக்கு ரொம்ப ஏர்லி ஸ்ட்ரோக், அதாவது
1 மணி நேரம் 2 ஸ்ட்ரோக்குன்றது என்ன, ரத்தம் போய் மேலே அடைச்சிக்குது அல்லது மேலே ப்ளீட் ஆகுது, 2 நடக்குது. 2த்துக்குமே வந்து நீங்கள் ஒரு தேர்ந்தெடுத்த ரத்த குழாய் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ரத்தம் பிளாக் ஆன ஏரியாவுக்கு ஒரு வயரை செலுத்தி அது மூலமாக அந்த பிளாக்கை கரைக்கிற மாதிரி மருந்துகள் கொடுக்க முடியும். ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து வெகு விரைவாக செய்யணும். மூளைக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உண்டு. அதாவது மற்ற செல்லெல்லாம் ரத்தம் போகலை, ஆக்சிஜன் பத்தலைன்னா கொஞ்சம் அழுது கேட்கும், அதை திருப்பி கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். மூளை மட்டும் 4 நிமிடத்துக்கு ரத்தம் போகலன்னு நான் 4 நிமிடத்துக்கு உங்கள் கழுத்தை அனுப்பிட்டேன்னு மூளை இறந்துடும். 4 நிமிடம் தான் அது தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. இது செரிப்ரல் அனாக்சியாவினவங்க 4 நிமிடம் தான் வந்து ஒரு நர்வ் டிஷ்யூ வந்து ஆக்சிஜன் இல்லாமையும் குளுக்கோஸ் இல்லாமையும் இருக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணுற ரிப்பேர், நான் சொன்னேனே மருந்து கொடுக்கறது எவ்வளோ விரைவாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ விரைவாக கொடுக்கணும். இல்லைன்னா ஒன்ஸ் மூளையினுடைய செல்லுக இறந்து போச்சுன்னா அதை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு உலகத்தில் எந்தவித மருந்தும் இல்லை. ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு வைங்களேன், அது 3-4 ஹவர்ஸை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் டாக்டர், இப்போ வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றாங்க, அந்த காலில் நரம்பு சுடுறது அப்படின்றது, இது எதனால டாக்டர் ஏற்படுது, இது எப்படி தடுக்கலாம், இதுக்கான நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன? இது வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு வியாதி. அதாவது நம்ம தோலுக்கு அடியிலேயே இருக்கிற சிரை, இந்த ரத்தத்தை இருதயத்துக்கு எடுத்துகிட்டு போகிற குழாய் சிரை வெயின்ஸில் வருது. இந்த வெயின்ஸ் என்ன பண்ணுறது, இது ஒரு பர்டிகுலர் டென்ஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப தின் வால்டு, இதனுடைய வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். சிரைக்கு ஆர்டரிக்கு வந்து வால் ரொம்ப திக்காக இருக்கும், இதனுடைய வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த தின் வால் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும் போது, அழுத்தம் அதிகமாகும் போது அது தாங்காமல் அது அப்படியே சுருண்டுடுது. இதுதான் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நரம்பு சுருண்டு நிறைய பேருக்கு இருக்கலாம். இதற்கு வந்து பல காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ். உமனுக்கு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நிறைய பெண்கள் வந்து கிளாசிக்கலாக டெலிவரிக்கு அப்புறம் வந்தது டாக்டர்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ்ஸ் ரிலேட்டட் உண்டு. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலே வருது. நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, ஒன்று டிராஃபிக் போலீஸில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், பள்ளி ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது முடி திருத்துவர்களாக இருக்கலாம், அல்லது துணி அயர்ன் பண்ணுறவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஸ்டாக்னேஷனால் இந்த ப்ரெஷர் அதிகமாகி கொஞ்சம் வேரிகோஸ் வெயின் வரும். இது வேரிகோஸ் வெயினால் வந்து உயிருக்கு ஆபத்தெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, வேரிகோஸ் வெயின் வந்து ஒரு காஸ்மெட்டிக். உதாரணமாக இப்போது வெஸ்டர்ன் லேடிஸ்லாம் வந்து கவுன் போடுவாங்க, அந்த காலில் ப்ளூவாக அசிங்கமாக தெரியும். ஸோ மெயின்லி வந்து வெஸ்ட்டில் வந்து அது காஸ்மெட்டிக். ஆனால் இந்தியாவில் என்ன ஆகுதுன்னா, அது ஃபஸ்ட்டு வெறும் நரம்பு சுற்றுலாக இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் ஸ்டாக்னேட் ஆகி கொஞ்ச நாள் என்ன ஆகும், இப்போ ஒரு குழா அடைச்சதுன்னு வைங்களேன், முதல்ல ஒன்றும் தெரியாது. ஒரு 10 நாள் கழிச்சு அந்த குழாலேருந்து தண்ணி வெளியே வந்து சுற்றி ஏரியாலாம் வெட்டாயிடும். அதே மாதிரி ரத்தம் வந்து அங்கேருந்து வெளியே கசிஞ்சு இந்த திசுலெல்லாம் டெபாசிட் ஆகும், அயர்ன் டெபாசிட் ஆகி அந்த இடம் கருப்பாகும். காலில் கணுக்கால் கிட்ட பார்த்திங்கன்னா கருப்பாகும். அப்புறம் அந்த ஸ்கின் வந்து திக்காகிடும், ஏன்னா அயர்ன்லாம் டெபாசிட் ஆகுது, ஹீமோக்ளோபின் அண்ட் அதர் மெட்டீரியல்லாம் டெபாசிட் ஆகுது, அது திக்காகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதுவே திக்காகிடுதுனால அதுக்கு பிளட் சப்ளை போகாது, அது அப்படியே புண்ணாயிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலில் புண்ணாக இருக்கும், தீரவே தீராது. நான் ஹீலிங் அல்சர்னுவாங்க, தீரவே தீராது, என்ன பண்ணாலும் தீராது. இந்த வேரிகோஸ் வெயினை நீங்கள் ட்ரீட் பண்ண தான் அது போகும். ஸோ வேரிகோஸ் வெயினில் வந்து 2 செட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மெயின்லி காஸ்மெட்டிக், எனக்கு அசிங்கமாக இருக்குது டாக்டர், தயவுசெய்து அதை எடுத்துருங்க ஒன்று. ரெண்டாவது வந்து ஆக்குபேஷனல். நான் உதாரணமாக ஆர்மியில் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு இது டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க, நான் வேறு போலீஸில் ஜாயின் பண்ண போகிறேன், டிஸ்குவாலிஃபை பண்ண போகிறாங்க, எடுத்துருக்கு. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் சிம்டமே இருக்காது, ஆனால் இந்த காரணங்களுக்காக எடுப்போம். மூன்றாவது செட்டு என்னென்னா, இந்த மாதிரி புண்ணு இருக்கும், அல்லது கால் நடக்க முடியாது, கால் ஹெவியாக இருக்கும், இவர்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி ஆகணும். இதற்கும் பல விதமான ட்ரீட்மெண்ட் உண்டு. முதல்ல நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஓப்பன் பண்ணி அந்த கெட்டுப்போன வெயின்ஸ் எடுத்துருவோம். அந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் வந்து உங்கள் உடம்புக்கு தேவையில்லை, அது இல்லாமலே இருக்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம ஹார்ட் பைபாஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா,
அதுக்கு இந்த காலில் இருக்கிற நரம்பை எடுத்தால் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பைபாஸ் காலில் இந்த நரம்பு எடுத்து வச்சிட்டாங்க. ஆகவே இந்த நரம்பு வந்து தேவையில்லை, இந்த இந்த நரம்பு இல்லை, இந்த சிரை வந்து தேவையில்லை நமக்கு, இதை எடுத்துடலாம். அதனால் பெரிய நமக்கு டேமேஜ் இல்லை. ஸோ அது டிஸ்ஃபிகர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த சிரையை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவோம். இப்போல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதில்ல, அதை லேசர் மூலமோ அல்லது ரேடியோ ஃப்ரீக்குவன்சின்னு வாங்க எனர்ஜி மூலமோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அது ஓபி ப்ரொசீஜராகவே இப்போல்லாம் பண்ணலாம். நீங்கள் போய் அதை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட போயிடலாம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இப்போது முன்னேறி இருக்கு. அண்ட் டாக்டர், இப்போ 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கணும்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக அவங்க என்னெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் டாக்டர்? ஒன்றுமே பெருசாக பண்ண தேவையில்லைங்க. ஓகே, உங்கள் வீட்டில் பண்ணுற சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு கூடிய வரைக்கும் ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்க பாருங்கள். சாப்பாட்டில் நிறைய ஃப்ரெஷ் கீரைகள் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கு. நான் வெஜிடேரியனாக இருந்தால் தயவுசெய்து நல்லா நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க. ஆனால் ஃபேட்டி ஃபுட்டு நிறைய மட்டன் பீஃப் போர்க்குன்றதை அவாய்ட் பண்ணுங்கள். லீன் மீட்டு சிக்கன் நிறைய சாப்பிட்லாம். ஃபிஷ்ஷு நீங்கள் கணக்கில்லாமல் அளவில்லாமல் சாப்பிட்லாம். ஸோ வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடுங்க. நீங்கள் இதுக்காக காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் வந்து அமெரிக்கன் ஃபுட்டு அல்லது யூரோப்பியன் ஃபுட்டு அல்லது மெடிட்ரேனியன் ஃபுட்டு அதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. உங்களுடைய முன்னோர்கள், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி, உங்களுடைய ஜெனரேஷன் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதே சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு பேலன்ஸ்டாக இருக்கா பார்த்துக்கு, ஃப்ரெஷ்லி குக்டு ஃபுட்டாக பார்த்துக்கு, நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பார்த்துக்கு. ரெண்டாவது, தினமும் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே, உடலுக்கு வந்து எல்லா மசில்ஸ்க்கும் ஓரளவு எக்ஸசைஸ் தேவை. அதுவே ஒரு 45 மினிட்ஸோ 1 ஹவரோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒரு 3 மணி நேரம் ட்ரெட்மில்லில் ஓடணுன்னா நான் சொல்லலை. உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 60 வயதுனா நீங்கள் ஓரளவு கொஞ்சமாக பண்ணால் போதும். நீங்கள் ஒரு 20 வயது பையன் மாதிரி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸசைஸ் ஆனால் டெய்லி பண்ணணும். ஃபுட்டு நீங்கள் ரெகுலேட்டடாக இருக்கணும். சுகர் பிபி இல்லாமல் நம்ம இருக்கணும். சிகரெட்டாக அறவே ஒழிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரத்த குழாயினுடைய வியாதிகள் வந்து 90% வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியும் வந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சி அதை தீர்க்கறதுக்கான மாடர்ன் மெடிசன் நிறைய இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் டாக்டர், இப்போ இந்த சர்க்கரை நோயாளி மற்றும் ரத்த அழுத்தம் இருக்கவங்க எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், அண்ட் ரத்த நாளங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது எப்படி டாக்டர் ஃபஸ்ட்டே சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரத்த குழாயினுடைய லைனிங் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் ரத்த குழாவே தடிச்சிடும். அதுக்கப்புறம் ரத்த குழாயில் பிளாக் வரும். இதுதான் நடக்கக்கூடியது, சுகர்லையாலும் சரி பிபினாலையும் சரி. ஆகவே சுகர் பிபி இருக்கிற எல்லா பேஷண்ட்டும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாக தான் அவங்களுடைய எல்லா நாடியையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாஸ்குலர் சர்ஜரி வெறும் கையில் மட்டும் பல்ஸ் பார்க்க மாட்டார். அவர் காலில் பல்ஸ் பார்ப்பார், கழுத்தில் பல்ஸ் பார்ப்பார், வயிற்றில் பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் போதும் 100க்கு 90 பேருக்கு. சுகர் இருக்கவங்களுக்கு, பிபி இருக்கவங்களுக்கு இந்த கவனமாக எல்லா பல்ஸையும் பார்க்கணும். சில சமயம் வந்து ஏர்லியாக ஒரு பல்ஸ் வீக்காக இருக்கும். இதை வந்து ஒரு தேர்ந்தெடுத்த வாஸ்குலர் சர்ஜரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பித்த நாடி, வாயு நாடி, கர்ப்ப நாடி அது மாதிரி கிடையாது. இது வந்து சுகர்னால பிபினால பிளட் வெசல் திக்கன் ஆயிருக்கான்னு சொல்லி நாடியிலே பார்த்துடலாம். அப்படி இல்லைனா கூட டாப்லர்ன்ற ஒரு கருவி இருக்குது. பாக்கெட் டாப்லர் இருக்குது. ஒரு ஆர்டினரி டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும். அதில் வச்சு பார்த்தாலுமே அந்த ரத்த குழாயில் அடைப்பு இப்போ ஏற்படுதான்னு பார்க்கலாம். அந்த ரத்த குழாயில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஒரு கிராஃபாகவே எடுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணோம்னா போதும். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், ஒரு டாப்லர் எக்ஸாமினேஷன் பண்ணோம்னா ரத்த குழாயில் வந்து நார்மலாக இருக்கா, அல்லது ஆரம்பக்கட்ட ரத்த குழாய் நோய்கள் இருக்கலாம், அல்லது அட்வான்ஸ் நோய் இருக்கான்றதை உடனடியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பக்கட்ட நோயாக இருந்ததுன்னா மருந்து மாத்திரைகள் கொடுத்து சுகரை பிபி கண்ட்ரோல் பண்ணி நம்ம நல்லா ஆக்கிடலாம். ரொம்ப கொஞ்சம் அதிகப்பட்ட நாள்பட்ட ஒரு ரத்த குழாய் அடைப்பு இருந்ததுன்னா அதுக்கு பைபாஸ் தேவையா, அதாவது பிளாஸ்டிக் தேவையா, ஸ்டென்டிங் தேவையான்றது ஒரு தேர்ந்தெடுத்த வாஸ்குலர் சர்ஜன் முடிவு பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ டாக்டர், நிறைய பேருக்கு வந்து ரத்த நாள நோய்கள் பற்றி வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது. நீங்கள் ரத்த நாள நோய்கள் பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகள், குறிப்பாக வந்து வாஸ்குலர் சர்ஜரி, ரத்த நாள அறுவை சிகிச்சை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர்? ஒன்று, குழந்தைகளுக்கான இந்த இரத்த குழாய் வியாதிகள் வந்தால் உடனடியாக நீங்கள் ஒரு குழந்தை மருத்துவர் அணுகுங்க. நீங்களாக எதுவும் வைத்தியம் பண்ணாதீங்க. இதற்கான சிறப்பான வைத்தியங்கள் குழந்தைகளுக்கு உண்டு. இதை நம்ம பண்ணலாம். ரெண்டாவது, வளர்ந்தவர்களுக்கு, அடல்ட்ஸ்க்கு, பெரியவர்களுக்கு வந்து தயவு செய்து
எந்த காரணத்தை கொண்டும் புகைப்பிடிக்காதீர்கள். ரெண்டாவது, சுகர், பிபி தயவு செய்து வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செக் பண்ணுங்க. அதே மாதிரி கொழுப்பு சக்தி வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செக் பண்ணுங்க. இருந்ததுன்னா ஒரு தேர்ந்த மருத்துவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து சரியான வைத்தியம் பண்ணுங்க. தயவு செய்து கை வைத்தியம், நாட்டு வைத்தியம் இதெல்லாம் பண்ணாதீங்க. கரெக்டான வைத்தியம் பண்ணுங்க. மூன்றாவது, நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி உங்கள் உடம்புக்கு எக்ஸசைஸ் தேவை. எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணுங்க. நான்காவது, நீங்கள் ஹோம் மேட் ஃபுட் சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்லி குக்டு ஃபுட்டு, அதில் நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, லீன் மீட்டு, நிறைய வாட்டர் இன்டேக்கு இதெல்லாம் இருந்தாலுமே போதும். உங்களுக்கு 90% வியாதிகள் வராது. நான்காவது, உங்களுக்கு ஏதாவது காலில் அந்த மாதிரி புண் வந்து அல்லது திடீர்னு கால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்து டாக்டர்கள்ட்ட யாராவது போய் டாக்டர் இந்த காலங்களில் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் ஒரு தேர்ந்தெடுத்த மருத்துவமனைக்கு போங்க. இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் ரத்த குழாய் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இருக்காங்க. தயவு செய்து ஒருத்தர்கிட்ட போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கங்க. என்னன்னு பாருங்க. காப்பாற்ற முடிந்த கால்களை வந்து நம்ம காப்பாற்றணும், அவசியமாக எழுந்தரக்கூடாது. அதே மாதிரி நான் டிஐஏ என்று சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வார்னிங் சிக்னல் பாடி தரும். லேசாக கண் மறைக்கிறது, வார்த்தைகள் குழறது, நடை தடுமாறுறது, திடீர்னு கொஞ்சம் ஞாபகம் பிழறது, இந்த மாதிரி உங்களுக்கு வார்னிங் சிக்னல் ஏதாவது உடல் கொடுத்ததுன்னா அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. உடனடியாக பக்கத்தில் உள்ள ஒரு இரத்த குழாய் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவரை வந்து உங்களை வந்து ஸ்ட்ரோக் வராமல் லைஃப் லாங் படுக்கையில் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவார். இதுதான் என்னுடைய டேக் ஹோம் மெசேஜ். சூப்பர் டாக்டர், ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து காலில் வந்து இந்த புண்லாம் வந்து ஏற்பட்டதுன்னா ஒருவேளை கால் வந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. வாஸ்குலர் சர்ஜரி மூலியமா கண்டிப்பா வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், எங்க நிகழ்ச்சிக்கு வந்து. ரொம்ப நன்றி ஸ்வேதா, ரொம்ப நன்றி அஸ்வத். தேங்க்யூ டாக்டர். நன்றி டாக்டர். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நாளைக்கு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் ஸ்வேதா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.